நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஷுவா டிவி மூலமாக மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நன்மை செய்கிறோம்? நான் நன்மை செய்து எனக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? கெட்ட பெயரும் அவமானமும் நிந்தையும் வெட்கமும் தான். நான் நன்மை செய்தவர்கள் எல்லாரும் மறந்து போய்விட்டார்கள், என்னை நினைப்பதே இல்லை என்று சொல்லி நம்ம அநேக காரியங்களில் குறித்து வேதனைப்படுகிறோம். நன்மை செய்வது இனி எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் யாருக்கும் நன்மை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யணும்னு வேதம் சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த போது எப்படி இருந்தார் என்பதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அவர் எதற்காக வந்தார், நமக்கு என்ன செய்தார், இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த போது நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தாராம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்தார். அப்போ நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னா நம்ம கூட யார் இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும். அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் நாம் நன்மை செய்ய முடியும். இந்த நன்மை செய்கிற இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது யாருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளை சந்தித்து கொடுத்தார். அவர் தீமையை அல்ல, நன்மையே செய்தார். அவர் தீமைக்கு விலகினார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நாம் இப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒருவேளை சொல்லலாம், அவர் தெய்வம், அதனால் அவர் நன்மை செய்தார், நான் எப்படி நன்மை செய்வேன்? தேவன் அவரோடு கூட இருந்தது போல ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் அல்லவா? அவர் நம்ம கூட இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வதென்றால் என்ன? உடனே நம்மக்கிட்ட வந்து நிறைய பணம் கேட்குறவங்களுக்கு பணம் கொடுக்கணும், பொருள் கேட்குறவங்களுக்கு பொருள், அது அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நன்மை. ஒருவேளை ஒருவர் கஷ்டப்படும் பொழுது, ஒருவர் துக்கப்படும் பொழுது, ஒருவர் பாரப்படும் பொழுது, வியாதியில் இருக்கும் பொழுது, உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் பார்த்தீர்களா, அதுதான் நன்மை. அதைத்தான் தேவன் செய்தார், அங்கே கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, அவர் இந்த பூமியில் வாழ்ந்த போது பிசாசின் வல்லமையினாலே இருந்தவர்களை குணமாக்கினாராம், அவர்களை விடுவித்தார். அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கினார். அவங்க நிச்சயமாகவே என்ன செஞ்சிருவாங்க? விடுதலை பெற்று சுகமாய் வாழ்வாங்க. இதைத்தான் தேவன் சொன்னார். அங்கே ஒரு 2 குருடர்கள் வழி அருகே இருந்து சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, என்ன செய்யணும்னு? நாங்கள் பார்வை அடையணும். கர்த்தரும் அதை செய்தார். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஏன் தெரியுமா? பார்வை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க. அடுத்து ஏதாவது வேலை செய்து அவர்கள் வாழ்க்கையை அவர்களே கவனித்துக் கொள்கிற அளவுக்கு அவர்களுக்கு பலன் கொடுப்பார். அதுதான் நன்மை. ஆமென், ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறார். அவர் அங்கே செய்த நன்மையை நாம் பார்ப்போம். என்னவென்றால், சகே என்ற மனிதன், எல்லாருக்கும் அவரை தெரியும், குள்ளனான மனிதன், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க போன ஒரு மனிதன் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சகேயு என்ன செய்தார் என்று சொன்னால், எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க போனார்.
ஆனால் நாமும் தேவனை எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது, ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்வாரா என்று சொல்லி நினைக்கும் பொழுது, அவைகளை அறிந்திருக்கிற தேவன், உன் நினைவுகள் தோன்றும் முன்னே அவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் அவைகளை அறிந்திருக்கிறார் பாருங்க. அதே போலதான் சகீவு காட்டத்து மரத்தில் ஏறினான். அவன் குள்ளனாய் இருந்தான், அது ஒரு தடையாய் காணப்படவில்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனை தேடுவதற்கு என்ன காரியம் தடையா இருக்கிறதோ அதை நீங்கள் தகர்த்து விட்டு, அந்த சகீவு அந்த தடையை தகர்ப்பதற்காய் காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படியாவது பார்க்கணும், இயேசுவை என்ன நான் பார்த்தே ஆக வேண்டும் ஒரு தீர்மானம் அவனுக்குள்ளே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த தீர்மானம் இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. அந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்தான். பார்த்தீங்களா, அந்த நிமிடத்தில் இயேசுவும் அவனை தேடி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் என்னை பார்ப்பதற்காக மரத்தின் மேல் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி. உடனடியாக அந்த மரத்தின் அருகே வந்தபோது இயேசு அண்ணாந்து பார்த்து, சகீவே நீ இறங்கி வா. அவன் சகீவை ஏற்கனவே தெரியுமா? இல்லை, தெரியாது. தேவன் சொல்கிறார், தாயின் கருவில் உருவாக முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன். இன்ன பெயர் தான் இட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். என்னுடைய பேரை தேவன் முன்கூட்டியே அறிந்திருந்தார். அதனால தான் என் தாய் தகப்பன் அந்த பெயரை வைக்க கர்த்தர் கிரியை செய்தார். உங்களுடைய பெயர் முன்கூட்டியே தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையால் அவர் சகீவை இறங்கி வா என்று சொன்னார். இறங்கி வா என்று சொன்னவுடன் இவனும் இறங்கி வந்தான். அங்கே ஒரு கீழ்ப்படிதல். எதுக்கு இறங்க சொல்கிறார் அப்படிலாம் அவன் கேள்வியெல்லாம் கேட்கல. இறங்கி வா என்று சொன்னவனை மிகவும் சந்தோஷத்தோடு இறங்கி வந்தான். இறங்கி வந்தவனுக்கு மீண்டும் ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்கிறாங்க, பாவியான மனுஷன் இவன் எத்தனை பாவம் செஞ்சான் தெரியுமா, இவன் வீட்டுக்கு ஆண்டவர் வருகிறேன் என்று சொல்கிறாரே என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். ஆனால் சகி உள்ளத்தில் ஒரு பெரிய காரியம் நடந்தது. இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் அங்கே இருக்கிற பாவம் எல்லாம் ஓடி போகும். சொன்னா, இதுவரைக்கும் நான் யார்கிட்டையாவது அநியாயமாய் வசூலித்திருந்தா அதை நாளத்தனையா என் ஆஸ்தியெல்லாம் என் சொத்தையெல்லாம் விற்று நான் கொடுத்துட்றேன்ப்பா. எவ்வளோ நல்ல குணம் பார்த்தீங்களா? சொத்தையெல்லாம் விற்று கொடுத்துறேன்னு சொல்லி அவன் சொன்னான். உடனடியாக தேவன் அவனை பார்த்து சொல்கிறா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. இங்கே ஒரு நன்மை கிடைக்கிறது. சகீவு இயேசுவை பார்க்க வகை தேடினான். எப்படிப்பட்டவரோ என்று நினைத்தான். அவர் நன்மை செய்கிறவர். அவனுக்குள்ளாய் பிரவேசித்ததற்குனால அவனுடைய பாவத்தை உணர்ந்து அவன் ரட்சிப்பென்னும் நன்மையை பெற்றான். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தபடியால் சகீவு வீட்டுக்கு போய் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவர் சொன்னால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுப்பின நோக்கம் அதுதான். பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினது நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராய் அவர் தேவனால் நிரப்பப்பட்டவராய் தேவனோடு கூட இருந்தபடியால் இந்த நன்மையை சகீவுக்கு செய்தார். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து அங்கே கல்லறையின் இடத்துல தன் வஸ்திரங்கள் இல்லாதவனாய் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அந்த மனிதன் பிசாசினால் பாடுகள் பட்டு கொண்டிருந்தான். அவனை யாராலும் கட்ட முடியவில்லை. அப்படியே கட்டி வைத்தாலும் அந்த கட்டுகளை எல்லாம் அறுத்து அவன் ஓடி வந்து விடுவான். அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம். நான் வாழ்வது சரியில்லை, என்னால் தான் இப்படி, எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை, என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் இல்லை, நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் எதற்கும் அதிர்ஷ்டசாலி இல்லை, நான் ஒரு தரித்திரம் என்று சொல்லி எத்தனை பேர் நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் பின்தங்கி இருப்போம். ஒருவேளை கணவன் விட்டு சென்றிருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், வீடு வாசல் இல்லாமல் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஒரு இடத்துல போய் நின்னா நம்மளை ஏதாவது பேசி விடுவார்கள் என்று சொல்லி நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டு நம்மை நாமே வருத்தி கொண்டு எத்தனை பேர் வாழ்கிறோம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்ய இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். ஒரு காலத்தில் அநேக இடங்களில் நான் தள்ளப்பட்டேன். திருமண வீடுகளில் மற்ற எல்லா காரியங்களும் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் என்னை உயர்த்தினார். என் வாழ்க்கையில் இயேசு வந்ததினால் அவருடைய நன்மையினால் என்னை நிரப்பினார். அந்த நன்மை இன்றைக்கு உங்களுக்கு கடந்து வருகிறது. ஒருவேளை நான் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலையில் என்னை நானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன், பிசாசுகள் என்னை பயங்கரமாய் துன்புறுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்வீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் கடந்து வந்திருக்கிறார். அந்த கல்லறையின் இடத்தில் இருந்த அந்த மனிதன் நாற்றமெடுத்த அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்பினார். அவனை தேடி போனார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் நன்மை செய்ய சும்மா போகலை, தேடி போய் நன்மை செய்தார். உங்களையும் தேடி வருவார். என்னை தேடி வந்த இயேசு உங்களையும் தேடி வருவார். நிச்சயமாகவே தேடி வந்து நன்மை செய்வார். என்னையெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரா, இயேசு என்னை காண்பாரா என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். அந்த இயேசு நம்மை காண்கிற தேவன். அவர் யாரையும் தள்ள மாட்டார் புறம்பே. இந்த மனிதனை தேடி போனது மாத்திரமல்ல, இந்த மனிதனுக்குள்ளாய் பல பிசாசுகள், லேகியோன் என்று சொல்லி அநேக பிசாசுகள் இருந்ததுனால அதுக்கு பேர் என்னன்னா லேகியோன் என்று. அங்கே அவர் அந்த பிசாசுகளை அதட்டினார், வெளியே போகும்படியாய். அவை பன்றிகளுக்குள்ளாய் போய் கடலின் ஆழத்தில் போய் மூழ்கியது. அந்த பிசாசுகளை அவர் துரத்தின உடனே அவன் எத்தனை நாள் குளிக்காமல் இருந்தானோ, பாவம் தானே. அவனால் எங்கே போய் குளிக்க முடியும், என்ன செய்ய முடியும்? எல்லா மனிதர்களும் விரட்டி வடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் காணப்பட்டான். அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னைத்தானே சுத்தம் செய்து கொண்டு ஆடை தரித்தவனாய், இதுவரை வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்த அவன் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தேவ சமூகத்தில் வந்து இருக்கும் பொழுது அநேகர் பார்த்தார்கள், இவன் பிசாசு பிடித்த மனிதன் அல்லவா, இவனா இவ்வளவு நன்றாய் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி யார் போனாலும் என்ன செஞ்சுருப்பான், அவன் தன்னை மட்டும் காயப்படுத்தி இருக்கிற மாட்டான், மற்றவர்களையும் காயப்படுத்துகிறவனா என்ன செய்வான், காணப்பட்டிருப்பான். அந்த பிசாசுகளிலிருந்து ஆண்டவர் குணமாக்கி அவனை ஒரு மனிதனாய் மாற்றினார். அவர் நன்மை செய்தார். மூன்றாவதாய் ஒலாதிரி கரபா. உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல நம்ம பார்த்தோம், ரட்சிப்பு என்னும் நன்மையை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு ரெண்டாவதாய் பார்த்தோம், பிசாசு பிடியிலிருந்து குணமாக்கி விடுதலை என்னும் நன்மையை நாம் பார்த்தோம். மூன்றாவதாய் நாம் பார்க்க போகிற நன்மை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து முதலாவது செய்த அற்புதம் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். எடுத்து வாசித்து பாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமேன், ஹல்லேலூயா. கானாவூர் என்ற ஊரில் கல்யாண வீட்டிற்கு இயேசுவும் அவருடைய தாயும் அவருடைய சீசர்களும் கடந்து போனார்கள். இந்த கல்யாண வீட்டுக்கு போன இடத்துல பார்த்தா திராட்சை ரசம் குறைவுபட்டு போய்விட்டது. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைபட்டு போயிட்டு இயேசு என்று சொல்லும்போது, சிறிய உனக்கும் எனக்கும் என்ன, பிதாவின் வேளை வரவில்லை. அப்போது ஒரு காரியத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா பிதாவின் வேளை என்ன செய்யணும், வரணும். ஆனால் நமக்கு காத்திருப்பது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். காத்திருக்கிற காரியங்களில் ஏன் இப்படி நான் காத்திருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு தாமதம் என்று சொல்லி நமக்குள்ளாய் கேள்விகள் எழும்போம். ஆனால் ஆண்டவர் காத்திருக்க வைத்து சொன்னால், நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது எப்படி இருக்கும், ஜீவ விருட்சம் போல் இருக்குமோ. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவ விருட்சத்தை கொடுப்பதற்காக தான் தேவன் நம்மை காத்திருக்கிறார். நல்ல பெஸ்டானதை கொடுப்பதற்காக தான் தேவன் நம்மை காத்திருக்க செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்திராத ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் தேவன் உங்களை காத்திருக்க செய்கிறார். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க, என்னையே காத்திருக்க செய்கிறார், எல்லாருக்கும் உடனடியாய் செய்து விட்டார். உடனடியாய் ஆரம்பத்தில் துரிதமாய் வந்த சுதந்திரம் முடிவில் என்ன பெறாது, ஆசீர்வாதம் பெறாது. உங்கள் ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தின் தன்மை நன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்களை காத்திருக்க செய்கிறார். காத்திருக்கிற காலங்கள் வேதனையானது தான். ஆனால் அந்த காத்திருப்பின் பலன் வரும் பொழுது நமக்கு அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். அந்த தேவன் சொல்கிறார், அங்கே திராட்சை ரசம் குறைபட்டு விட்டது. அங்கே வெளியே 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அது என்னன்னா, யூதர்களின் முறைமையின்படி ஒரு கல்யாண வீட்டிற்கோ ஏதோ வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தங்கள் கால்களை கைகளை கழுவி விட்டு தான் உள்ளே வருவார்கள். அவர்கள் இன்றைக்கும் இப்படித்தான் இருக்கிறார்கள். அதனால் அங்கே வெளியே கற்சாடி வைக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வீட்டில் கை கால் கழுவுறதுக்கு வெளியே தண்ணி வச்சுருப்போம். அந்த தண்ணியை எதுக்காவது யூஸ் பண்ணுவோமா, அந்த பாத்திரத்தை எதுக்காவது எடுத்து உபயோகப்படுத்துவோம். ஐயோ, அது வெளியே வைக்கப்பட்டது, நான் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பாத்திரத்தை கொண்டு வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், எல்லாராலும் உபயோகப்படுத்தாத ஒரு பாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எதற்கு உபயோகப்படுத்த மாட்டாங்க, எதுக்கு மட்டும்தான், கை கால் கழுவுவதற்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட பாத்திரத்தால் தான் தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில் நான் இப்படி தான்ப்பா வாழ்கிறேன், என்னை யாரும் உபயோகப்படுத்தணும்னு நினைக்கல, யாருக்கும் நான் பிரயோஜனம் இல்லை, எதற்குமே நான் பிரயோஜனம் இல்லை, ஏன் வாழணும்,
ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீதாம்மா மகிமையான பாத்திரமாய் மாறப்போகிறார், நீதாம்மா என்னால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் மாறப்போகிறார், உபயோகமற்ற உன்னை நான் உபயோகப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், தள்ளப்பட்ட உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட உன்னை உயரத்தில் கொண்டு போய் வைப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்ட நம்மை எல்லாரும் தேடி வருகிற ஒரு பாத்திரமாய் மாற்ற வல்லவர். இங்கே 6 கற்சாடிகளோ வெளியே வைக்கப்பட்ட ஒரு கற்சாடிகள் தான். ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த 6 கற்சாடிகளை தெரிந்து கொள்கிறார். திருமண வீட்டில் அந்த கிச்சனில் இருக்கிற அத்தனை பாத்திரங்களும் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களாய் காணப்பட்டது. அங்கேதான் திராட்சரசம் குறையப்பட்டது. எந்த பாத்திரம் அலங்கரிக்கப்படுகிறதோ அந்த பாத்திரத்தில் இல்லாத ஒரு திராட்சை ரசம் வெளியே வைக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட போகிறது. ஹல்லேலூயா. அதை தேவன் நிரப்பினார். எப்படி நிரப்பினார்? வேலைக்காரரிடத்துல சொன்னார், தண்ணீரை கொண்டு வந்து இந்த கற்சாடிகளை நிரப்புங்கள். ஹல்லேலூயா. உங்க பாத்திரம் இன்னைக்கு நிரம்பும். யாரால? பரிசுத்த ஆவியினால. அப்படி நிரம்பும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னா, உங்களிடத்துல மிகுந்த ருசியுள்ள திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், பரிசுத்த ஆவியாகிய நதி போன்ற அந்த ஆவியானவர் நம்மை நோக்கி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். நம்மிடத்தில் வருகிற அநேகரை அதை விடுவிக்கும். நம்மிடத்தில் வந்து ஜெபிக்கிற அநேகரை காயம் கட்டும். அப்போ நம்ம யாராவது புறக்கணிப்பாங்களா? சொல்லுவாங்க, ஐயோ அந்த சகோதரனிடத்துல போய் ஜெபிச்சா விடுதலை வருது, ஐயா அந்த சகோதரனிடத்துல போய் நம்முடைய வேதனைகளை சொன்னால் உடனடியாய் விடுதலை வருகிறது என்று சொல்லி அநேகர் தேடி வருகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இன்னைக்கு யாருமே என்ன தேடலைங்க. யாருமற்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு தனி அறையில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் உயர்த்த போகிறேன், உங்களை நான் உயர்த்த போகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியா எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அந்த பாத்திரம் நிரப்பப்பட்டது. அந்த பாத்திரத்தை திராட்சை ரசத்தினால் நிரப்பினார். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதோடு விடவில்லை, அதை எல்லாருக்கும் எடுத்து பரிமாறின போது அந்த வேலைக்காரனை அன்றி வேறொருக்கு இது தண்ணீர் என்று தெரியாது. எடுத்துக்கொண்டு பந்தி விசாரிப்புக்காரன் எடுத்துக்கொண்டு பந்தியிலே பரிமாறின போது எல்லா கல்யாண வீட்லேயும் முந்தின ரசம் தான் எப்படி இருக்கும், ருசியாக இருக்கும். ஆமாம், நம்ம கல்யாண வீட்டிலலாம் போனால் முதல்ல போனால் தான் பாயாசம் எப்படி இருக்கும், திக்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நேரம் ஆற ஆக நம்ம எல்லாம் சொல்லுவோம், இனிப்பு இல்லாமல் ஒரு மாதிரி அது எப்படியோ இருக்குது, சப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படி மாறாதபடி கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், 2வதாய் ஊற்றின அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். பாருங்க, அது அதிக ருசியுள்ளதாய் மாறியது. அந்த மணவாளனை எல்லாரும் வாழ்த்தி சென்றார்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, குறைவுபட்ட உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். நிறைவு என்னும் நன்மை இயேசு வந்த வீட்டில், நன்மை செய்கிறவர் வந்த வீட்டில் இருக்கும் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்தி காட்டுகிறார். என் வீட்டில் நிறைய குறைவுகள் இருக்கு, என் வீட்டில் பிள்ளைகள் படிக்கல, என் பிள்ளைகளுக்கு செய்கிற காரியங்கள் வாய்க்கல, நான் வீடு கட்டணும்னு நினைக்க முடியல, நான் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்க என்னால் முடியல என்று சொல்கிறீங்களா? உங்க குறைபட்ட வாழ்க்கையை தான் தேவன் நிறைவாய் மாற்றுவார். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் வந்த வீட்டில் அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தபடியால் அங்கே என்ன நடந்தது? ரட்சிப்பு வந்தது. 2வதாய் விடுதலை என்னும் நன்மை வந்தது. 3வதாய் நிறைவான நன்மை வந்தது. அவரை நோக்கி பார்த்து இந்த இரவு வேளையில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நீர் நன்மை செய்கிறவராய், பிசாசுகளில் இருந்து குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தபடியா உம்மிடத்தில் இன்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மை செய்யுங்கப்பா. ரட்சிப்பு என்னும் நன்மையினாலோ, விடுதலை என்னும் நன்மையினாலோ, ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தினால அந்த நன்மையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும். உடைய நாமத்தை மயப்படுத்தும். இந்த இரவு வேளையில் அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த வசனமானது பலமாய் கிரியை செய்து விடுதலையை கொடுக்கட்டும். மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.